வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ரமாதேவி ரவி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் விண்கூட்டு அக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோர், அவன் நீ ஒன்றா அறியுமிடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறுதாகி, கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கணம் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். குரு வணக்கம். என்னை யானறிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய், என்னை யானறிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய், செந்நீர் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்து, என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், முன்னம் சேர்வினை
தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். வாழ்க வளம். இன்று நமக்காக துரியாதீத தவம் நடத்திய கருணைதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், மனவளம் மற்றும் பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஆசிரியரை வாழ்த்தும் பொழுது அருட்பேராற்றல் கருணையினால் அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படியும் வாழ்த்து. சரி, இன்றைய ஞானக்களஞ்சிய கவி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. பேராற்றல். வான்கோள்கள் அத்தனையும் தன்னில் லேசாக மிதக்க விட்டு வழி பிறழாமல் அவற்றையும் சூழ்ந்தழுத்தி இயக்கும் நான் என்று கருதும் நமதறிவும் ஆகி, மேலும் மற்றவத்தோர் அனைவருமே போற்றுகின்ற உயர்ந்த ஆன்மாக்களாம் ஜீவ கருமையங்கட்கு ஆதியம் ஒன்றை ஆராய்ச்சியாளர் என்னும் ஏன் சித்த வெளியாக கொள்ளக்கூடாதின்போ இதனை விட பேராற்றல் பேருலகில் பேருண்டோ சொல்வி சொல்வி. நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's Granite Wisdom poem, Supreme Force. The body and mind work with the help of energy from various sources. A supreme force or power keeps all the things, living or non-living, functioning smoothly and efficiently. This power, which is beyond everything and can be perceived only by the human mind, is called God. This is the eternal space, the absolute or the supreme being. It is the mightiest force, having undergone transformation into the formative dust, the energy particles, and the universe. The sages and seers of the olden days, faced with a similar dilemma, came up with certain examples in support of their revelations, which made matters easy. Maharishi says, it may be difficult, even confusing during the initial stages, to accept the fact that space is God. So, sages and seers of the olden days also faced with a similar dilemma. The Earth, for example, weighs millions of tons and is situated around 90 million miles away from the Sun. It travels around the Sun in an elliptical orbit, completing one revolution in a year. The Sun weighs around 333,000 times more than the Earth, and the weight of the two put together is enormous. The universe is filled with millions and millions of stars, planets, galaxies, and other heavenly bodies, the combined weight of which is astounding and beyond comprehension. All of them float around in space, which carries them effortlessly
and allows them to move around in their own orbits. The question now is simple. Which of the two, the objects or the medium that supports them, is mightier? The answer is obvious. It is definitely has to be the medium, which is, in this case, eternal space. Absolute space is mightier than anything in the manifested universe and is not a mere vacuum, as considered by some. In the absence of the primal force, there cannot be any other force in the universe, says our Guru. The divine state, variously referred to as God, nature, primordial state, absolute, eternal space, Brahman, Adi and Anadi by the sages and philosophers, is called gravity by scientists. The divine consciousness works as the order of function in all the things. All things are characterized by a pattern, precision, and regularity, which controls its structure and quality in keeping with the tenets of the order of function. Millions of stars and planets which fill the sky rotate and move around in orbits of their own. Without colliding with one another, they move in set patterns, never deviating from their ordained paths. This is the work of the divine consciousness acting as the order of function in all the things. Formative dust, which came into existence on account of the self-compressive force and kinematic quivering of the eternal space, commenced to spin on account of the same self-compressive force. The spinning formative dust are called magnetism. Magnetism fills the eternal space and transforms it into a vast magnetic field. Air, fire, water, and the earth are formed through an association of the energy particles. All things in the universe are the result of an association of the energy particles. Self-compressive force, one of the characteristics of divine state, transforms into a repulsive force within the formative dust. As the speed of rotation of the energy particles begins to diminish, the repulsive force also diminishes and the particles move closer to one another, giving rise to the 5 states of matter or Panchbhutas. The entire universe is filled with repulsive force and its variations have resulted in the Panchbhutas. The scientists and philosophers have described the formative dust as a product of the self-compressive force of the divine state. The ethereal particles which exist between the stages of the absolute and the energy particles have yet to be identified by the researchers. The absolute space is the root for all the things in the universe. The divine state, in its journey towards perfection, provides the necessary physical and psychological structure in all the living beings, in keeping with the needs and circumstances. So, what else in the universe can be greater than the Almighty? Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் ஏழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள்நிதி அம்மா இந்த பாடலுக்கு அம்மா கொடுத்த ஆங்கில விளக்கத்தை தமிழிலே சுருக்கமாக கூற இயலுமா? ஐயா முயற்சி செய்க. ஐயா நெக்ஸ்ட் டைம் பண்றேங்க ஐயா, கண்டிப்பாக. வாழ்க வளமுடன். சரி, இது பூமி சூரியனை சுற்றி ஓடி வருகிறது. சூரியன் தன்னைத்தானே 25 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. இது பூமி மாத்திரமா? சூரியனை சுற்றி வரக்கூடிய 6 கோள்களும் அப்படியே. இப்போ இன்றைக்கு தேதிக்கு இத்தனை மணிக்கு சூரிய உதயம் நிகழும் அப்படிங்கிறத கணக்கிட்டு துல்லியமாக சொல்லுவாங்க. எப்படி?
அப்போ சூரியன், பூமி, சூரியனை சுற்றும் பாதையிலே பூமி சரியாக துல்லியமாக சுற்றி வருவதனால் தானே அந்த கணக்கீடுகளை சுத்தமாக செய்ய இயல்கிறது. சூரியனை சுற்றி வரும் கோள்களை அவ்வளவு துல்லியமாக அதனதன் பாதையிலே சுற்றி வர செய்கின்றது. இந்த கேள்விக்கு விடையாக மகான் கூறுவது பேராற்றல் என்ற இறையாற்றலை குறிப்பிடுகின்றார். ஒரு விஷயத்தை நாம துல்லியமாக ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு விஷயத்தை நாம ஸ்டேட்மெண்ட் மாதிரி துல்லியமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல நமக்கு தெளிவு இருக்கணும். எந்த கேள்வி எப்படி குடைஞ்சு எப்படி குறுக்க போட்டு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு தயார் நிலைமையில நாம் அதை புரிந்து கொண்டிருந்தால் மாத்திரமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு மகரிஷி இதை முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொண்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை மிக தெளிவாக இதுதான் அப்படின்னு வரையறை செய்து கூறுகின்றார். இந்த பேராற்றல் வேற எந்த ஆற்றலும் அல்ல, அதுவே நம் அனைவரையும் இயக்கி காத்து முடிக்கும் ஆற்றல், இறையாற்றல் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அறிவியலாளர்களும் இதை ஒத்துக்கொள்ளலாமே என்று மகான் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஆனால் அறிவியலாளர்கள் ஏற்கனவே இதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். எப்படி ஹிக்ஸ் போசான் என்னும் இறை துகள் என்று இந்த CERN அமைப்பின் மூலமாக அதை கண்டுபிடிச்சு அதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டார்கள். இதைத்தான் மகானும் குறிப்பிடுகின்றார். இதுவே ஆற்றல். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ரமாதேவி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்தும் தொடர்ந்து பாடிட வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, இலகுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இது திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருப்புகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைக காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா, மாபிரம்ம ஞானமா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்
ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரையும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று காலை நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் இப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.